வணக்கம். முக்கிய செய்திகள். தூத்துக்குடியில் சாலையோரங்களில் லாரி போன்ற வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டும். ஏழை தொழிலாளர்களின் வாழ்வாதார பாதிப்பு பற்றிய செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பிட்டு தூத்துக்குடி நகர சுற்றுப்புறங்களிலும் துறைமுக சாலைகளிலும் 24 மணி நேரமும் கனரக வாகனங்கள் துறைமுகத்துக்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்வதும் வருவதும் அன்றாடம் நடக்கும் செயல்களாகும். இந்த பயணத்தின் போது அந்த வாகனங்களின் டயர்கள் பஞ்சர் ஆவதும் பல்வேறு வகையில் பழுதடைந்து நடு ரோட்டில் நிற்பதும் தினம் தினம் நடக்கும் சம்பவங்களாகும். இந்த இக்கட்டான நிலையில் சிக்கித் தவிக்கும் கனரக வாகனங்களை மீட்டு வரும் தொழிலை தூத்துக்குடியில் பல வருடங்களாக செய்து வரும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் 100க்கும் மேல் இருந்து வருகிறது. ஏழ்மை நிலையில் இருந்து வரும் இந்த தொழிலாளர்களின் குடும்பங்கள் இவர்களது பஞ்சர் ஒட்டும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கிறது. உயிரை பணயம் வைத்து இந்த தொழிலாளர்கள் கனரக வாகனங்களுக்கு டயரை கழட்டி மாட்ட ரூபாய் 150ம் பஞ்சர் ஒட்டுவதற்கு ரூபாய் 100 மட்டுமே வாங்குகிறார்கள். இவர்களது வாழ்வாதாரமே இந்த வருமானத்தில்தான் இயங்குகிறது. இரவு பகல், மழை, புயல், வெள்ளம் போன்ற சூழ்நிலைகளில் நடு ரோட்டில் பழுதடையும் வாகனங்களை இந்த தொழிலாளிகள் இல்லாவிட்டால் மீட்பது மிகவும் கடினமாகும். இதனால் போக்குவரத்து பாதிக்கும், பல விபத்துக்கள் நடக்கும் வாய்ப்பும் உண்டு. இந்த சேவையான பணியை செய்து வரும் தொழிலாளர்கள் இதுவரை பொதுமக்களுக்கோ மற்ற வாகனங்களுக்கோ எந்தவித இடையூறும் இல்லாமல் தங்கள் பணியை சாலையோரங்களில் நடமாடும் வாகனங்களில் செய்து வந்தார்கள். இவர்கள் மீது இதுவரை எந்த புகார்களும் வந்ததில்லை. ஆனால் திடீரென கடந்த 24 ஜூலை 2026 தேதியன்று தூத்துக்குடி சாலையில் நடமாடும் வாகனம் மூலம் பஞ்சர் தொழிலை செய்யும் தொழிலாளிகள் இனி அந்த நடமாடும் பஞ்சர் தொழிலை செய்யும் வாகனங்களை சாலையோரங்களில் நிறுத்தி செய்யக்கூடாது என வட்டார போக்குவரத்து துறையினரால் எச்சரிக்கப்பட்டார்கள். இதனால் அந்த தொழிலாளிகள் குழப்பமும் வேதனையும் அடைந்தனர். தங்களின் வாழ்வாதாரத்துக்கு ஒரே உறுதுணையாக இருக்கும் இந்த தொழிலை நம்பியே பல நூறு குடும்பங்கள் வாழ்கிறது என்பதை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனுவை முன்வைக்க தயாராகிவிட்டதாகவும் தங்களது தொழிலை நடமாடும் வாகனங்கள் மூலம் சாலையோரங்களில் தொடர்ந்து நடத்த வட்டார போக்குவரத்து துறை என்னென்ன விதிமுறைகள் விதிக்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். தங்களின் சேவைகளை ஆதாரபூர்வமாக நிரூபித்து தங்களுக்கான தொழில் அங்கீகாரங்களையும் உதவிகளையும் வேண்டி அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவாக மக்கள் நுகர்வோர் அமைப்பு சார்பில் முன்வைக்கப் போவதாக அதன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஐயப்பனும் இணைச் செயலாளர் மணிகண்டனும் தெரிவித்தனர். உங்கள் காவல் சிநேகிதனின் யூ சேனலுக்காக தூத்துக்குடியிலிருந்து மணிகண்டன்.